எப்பவுமே இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா? இந்த சோயா சங்க்ஸ் ரோல் ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃபீஸ் போறவங்களுக்கும், ஸ்கூல் கிட்ஸ்க்கும் இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஒண்ணு சாப்பிட்டாலும் ஃபில்லிங்கா இருக்கும். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஹாட் வாட்டர்ல 10 டூ 20 மினிட்ஸ் சோயா சங்க்ஸ சோக் பண்ணிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஹங் கர்ட் எடுத்துக்கோங்க. கர்ட நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணியே இல்லாம ஸ்ட்ரெயின் பண்ணி கட்டியா எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஹங் கர்ட், மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸையும் அதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, 1/2 டீஸ்பூன் கடல மாவு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடல மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ண வச்சுருங்க. அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகாய், 1/2 கேப்சிகம், ஒரு சின்ன கேரட், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கடாயில எண்ணெய் ஊத்தி, நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸ வந்து நல்லா சாட்டே பண்ணுங்க. அது நல்லா சாட்டே பண்ணிட்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இது போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ் நல்லா வேகவும், மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. ஒரு பவுல்ல 1 1/2 டீஸ்பூன் பீட்ஸா சாஸ், 2 டீஸ்பூன் பர்கர் மயோனைஸ், கொஞ்சம் கெட்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, சப்பாத்தில ஸ்ப்ரெட் பண்ணி, ஸ்டஃபிங்ஸ உள்ள வச்சு ரோல் பண்ணி குடுத்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் ரோல் ரெடி.